ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் இருக்கிறவங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 நாளாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். எங்கள் கர்த்தாவே, நீர் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். பாருங்க, இங்க ஆசா அற்புதமான ஒரு ஜெபத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம் என்று. இங்கே ஆசாக்கு விரோதமாய் சேரா புத்திரர்கள் 10 லட்சம் பேரோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். ஆனால் ஆசாக்கள் இருக்கிறது 5 லட்சம் பேர். என்ன செய்வதுன்னு தெரியல. எனக்கு பயந்து போய் ஆசா நடுங்கி கொண்டிருக்கிற சமயத்தில் தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுறார். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காக உதவி செய்கிறது லேசான காரியம் ஆண்டவரே சொல்லிட்டு, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நிலும். உம்மை சார்ந்து இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாக நாங்கள் வரோம். நான் உங்களே சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே, மனுஷர் எங்களை மேற்கொள்ளக்கூடாதுன்னு. தேவப்படியிலே நடந்தது என்ன தெரியுமா? நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா 12ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, இப்போ அந்த எதிராய் வந்தவர்களை அங்கே முறியடித்து போட்டார் ஆசா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பாரானால், ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் உங்கள் சார்பில் இருப்பாரானால், தேவப்பிள்ளையில் எப்பேற்பட்ட மனுஷனாலும் எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் அது ஒன்றுமில்லாத போயிடும். இங்கே முறியடிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் ஆண்டவர் ஆசாக்கு இப்படியோ பெரிய பெரிய காரியத்தை செய்தார்னா, இந்த ஆசா எப்படிப்பட்டவனாக இருந்தால் தெரியுங்களா? அதே 2 நாளாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். பாருங்களேன், தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமானது செய்தானா. 3-4 வசனங்கள்லாம் வாசித்தீங்கன்னாக்கா ஆண்டருக்கு பிடிக்காத அருவருப்புகள் எல்லாம் வெட்டி போட்டதை நாம் பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையில, உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு விரோதமாக யார் எதிராக வந்திருக்காங்க, நீங்கள் ஆண்டவரை சார்ந்து, அன்றே மனுஷர் உங்களை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை நில்லாங்க ஆண்டவரே. அது எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும், பலமுள்ளவனுக்காக பலனற்றவர்கள் உதவி செய்கிறது லேசான காரியமே ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் போது, ஆசாவை போல செம்மையாய் வாழும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா எதிர் வல்லமைகளும் கர்த்தர் முறியடித்து உங்களை பாதுகாக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். நீர் ஆசாவின் தேவன், நீ எங்கள் தேவனாக இருக்கிறீரப்பா. பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது மிக லேசான காரியம் ஆண்டவரே. யாராருக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள், மனுஷர்கள், பிசாசின் கிரிகள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா போராடி கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக ஜெபிக்கிறோம். ஜெயத்தை கொடுங்க, எல்லா பாதுகாத்துகளும் ஆண்டவரே நாங்களும் செம்மையாய் வாழ உதவிச்சு இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் கிருபை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய லேசான காரியம். தைரியமாக போங்க. God bless you.